நிறைய பேர் லஞ்சுக்கு சப்பாத்தி பராத்தா அது மாதிரியெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு ரைஸ் இல்லைனா ஒரு நாள் கூட ஓடாது. 2 months முன்னாடி கிச்சனில் நான் ஒரு குட்டியாக ஒரு சேஞ்ச் பண்ணேன். ஆனால் அதோட இம்பேக்ட் மேசிவாக இருந்துச்சு. 100% ஒயிட் ரைஸ் வைக்கிறதுக்கு பதிலாக 50% ஒயிட் ரைஸ் 50% கீன்வா. இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன்னு நான் சொல்ல மாட்டேன். ராகி வரகு அது போல் மில்லட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக 100% ஸ்விட்ச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது போல் ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு கொஞ்சம் நாக்கு நீளங்கிறதுனால அண்ட் டேஸ்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். 1 கப் அரிசி 1/2 கப் கீன்வா. 1 கப் அரிசிக்கு 3 டம்ளர் வாட்டர், 1/2 கப் கீன்வாக்கு 1 டம்ளர் வாட்டர். நான் இன்னைக்கு இன்ஸ்டா பாட்டில் ஸ்டாக்கிங் மெத்தடில் 16 மினிட்ஸ்க்கு ஹை ப்ரெஷர் மோடில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நியூட்ரிஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல ரைஸை விட 2 times கீன்வால ஃபைபர் ஜாஸ்தி, கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் ஜாலியாக சாப்பிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால இன்ஃப்ளமேஷன் எல்லாம் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் கட் ஹெல்த்துமே சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் ஃபேக்ட்ஸாக இருந்தாலும் எனக்கு என்ன தெரியுமா இம்பேக்ட் இருந்துச்சு? சாதம் சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு செம்மையா தூக்கம் வரும். ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து எழுந்தாதான் என்னால் கிச்சன் கிளீனிங்கே பண்ண முடியும். இந்த சேஞ்சை நான் பண்ண அப்புறம் நான் போய் பெட்டில் படுத்தா கூட எனக்கு தூக்கம் வர்றதில்ல. அகெயின் இது ரைஸ் இல்லை கீன்வாங்கிறதுனால ஒரு அண்டா ஃபுல்லாக சாப்பிட முடியாது. என்னன்னாலுமே போர்ஷன் பார்த்து அளவாக சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆனால் இது டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. என்ன மாதிரி பெரிய நாக்கு நீளம் இந்த உலகத்துலேயே இருக்க முடியாது. நானே சொல்கிறேன்னா நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம்.